ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUI 13 அப்டேட்டுக்கான எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் மொபைலோட நேமும் இருக்கான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் MIUI 12.5 அப்டேட்டே ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்குள்ளே MIUI 13 அப்டேட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லாவே புரியுது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து MIUI 13 சைனாவில் ஜூன் 25லேருந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு லீக்டு நியூஸ் வந்து கிடச்சிருந்தது. அண்ட் இந்த நியூஸில் Xiaomiயோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸான Mi 9 அண்டு Mi Mix 3 இந்த மொபைல்ஸ்க்கும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க Redmi 8 அண்டு Note 8 சீரீஸ்க்கு MIUI 13 அப்டேட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லெஸ் சான்சஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு அன்அஃபிஷியல் லீக்டு நியூஸ் தான். ஓகே, இப்போ இந்த MIUI 13 அப்டேட்டுக்கான எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அண்ட் இதுவுமே ஒரு அன்அஃபிஷியல் லிஸ்ட்டு தான். Xiaomiயோட அப்டேட் ப்ரைவேசி பாலிசியை பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. Xiaomiயோட ப்ரைவேசி பாலிசி அப்டேட்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, எந்த ஒரு Xiaomi ஃபோன்ஸாக இருந்தாலும், அதாவது ஃப்ளாக்ஷிப் அண்ட் Redmi Note சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 3 MIUI அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. மிட்ரேஞ்ச் மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் 1 or 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 2 MIUI அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த MIUI 13 அப்டேட்டுக்கான லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. Xiaomiயோட ப்ரைவேசி பாலிசி அப்டேட்டை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டெடிகேட்டடான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, MIUI 13 அப்டேட்டுக்கான எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் ரெட்மியோட பாப்புலர் மொபைல்ஸான Redmi Note 8, Note 8T, Note 8 Pro அண்ட் Redmi 10X 5G, Redmi 10X 4G, Redmi Note 9, Note 9S, Note 9 Pro அண்ட் Note 9 Pro Max, Redmi 9C, Redmi 9, Redmi 9 Prime, Redmi 9A series அண்ட் Redmi Note 10, Note 10 Pro, Note 10 Pro Max அண்ட் Redmi K20 series, Redmi K30 series அண்ட் Redmi K40 series இந்த மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் Poco மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் Poco F2 series, Poco F3 series, Poco X2 அண்ட் X3 series, Poco M2, M2 Pro, Poco M3 அண்ட் Poco C3 இந்த மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஷார்க்லேயும் ஒரு சில டிவைசஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து MI மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் Mi 9 சீரீஸ் அண்ட் Mi CC9 சீரீஸ், Mi 9T, Mi 10 சீரீஸ் அண்ட் Mi 10i சீரீஸ், 10T சீரீஸ், Mi 11 அண்ட் 11i சீரீஸ், Mi Note 10, Note 10 Pro அண்ட் Mi Mix Fold இந்த மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டிவைசஸோட நேம் கொடுத்துருக்காங்க, நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் பாட்டம் ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது Mi 8 அண்டு Mi Mix சீரீஸுக்கு இந்த MIUI 13 அப்டேட் கிடைக்கிறதுக்கு லெஸ் சான்சஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Redmi Note 7 சீரீஸை பொறுத்த வரைக்கும் EOL, அதாவது எண்ட் ஆஃப் லைஃப், Redmi Note 7 சீரீஸுக்கு இந்த MIUI 13 அப்டேட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் கம்மி தான். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து அஃபீஷியல் ஃபைனல் லிஸ்ட் கிடையாது. Xiaomi அப்டேட் ப்ரைவேசி பாலிசியை பேஸ் பண்ணி ரெடி பண்ண அன்அஃபீஷியல் லிஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த MIUI 13 எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸ்க்கும் அப்டேட் வரும்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு சில மொபைல்ஸை ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எந்த மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.